எவ்வாறு வலிமையாக வைத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. காலை வணக்கம் அன்பு நேயர்களே. போன வாரம் சொன்ன 3 மந்திரங்கள் EQ, OQ என்றெல்லாம் சொன்னேன். இன்னும் மனம் பற்றி அப்படி சொன்னீங்களே சொக்கலிங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொன்னால் எங்களுக்கு நல்லா இருக்குமே. நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்கும்பொழுது கூட சொல்லுவாங்க, டிவியில் கூட கேட்டாங்க, ஒரு லேடி கேட்டாங்க, ஒரு காலேஜ் லேடி ஸ்டூடெண்ட், சொக்கலிங்க உங்கள் பேசுகிறத கேட்டால் ஒரு அரசியல் மாதிரி உங்கள் வாய்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன ஒரு ஆன்மீகவாதியா எல்கிட்ட அவங்க இலக்கியவாதியான்னு கேட்டாங்க. அந்த பெண்ணிடம் சொன்னேன், சொக்கலிங்கம் எந்த வாதியாக இருக்கட்டும், தீவிரவாதியாக மாறாவிட்டால் போதும். ஏனெனில் அந்த தீவிரவாதத்தினால் கூட உலக மக்கள் நிறைய பேர் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் முக்கியமான கருத்தை நான் சொல்கிறேன். மனம் பற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்லைடை போட்டு நிறைய மீட்டிங்கில் கேட்பேன், இது எது ஃபாஸ்டஸ்ட், எது ஸ்ட்ராங்கஸ்ட் என்று கேட்கின்றேன். நிறைய பேரை பார்த்து ஒவ்வொன்று சொல்லுவாங்க, ராக்கெட்னுவாங்க, அதுன்னுவாங்க. நான் என்ன சொல்ல போகிறேன், நெக்ஸ்ட்டு ஸ்லைடை பாருங்கள். ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அந்த மனம் மட்டும்தான். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்னென்னா, மனம் பற்றி சொக்கலிங்கம் பேசிக்கிட்டே இருக்கார். சொக்கலிங்கம் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டா இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்ட்டா ஆர் மனோ தத்துவ டாக்டரா ஆர் சைக்காலஜிஸ்ட்டா? ஒன்று வச்சுங்க, நம் உடலை இயக்கி கொண்டிருப்பது மனம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு சைக்காலஜிக்கல் பிஹேவியர். அதனால் இப்போ நான் பெரிய சக்ஸஸ்ஃபுல் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன்னா நான் குட் சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கணும், குட் சைக்காட்ரிஸ்டாக இருக்கணும். ஒவ்வொருவரும் தன் மனதை புரிந்து அறிந்து கொள்வது தான் வாழ்க்கை. அதை வச்சுட்டா போதும். இது அந்த ஸ்லைடை பாருங்கள். இந்த மிகவும் சக்தியானது, மிகவும் ஃபாஸ்டஸ்ட் மனம் மட்டும்தான். அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். அந்த மனதை பற்றி அவள் சொல்லும் பொழுது, அந்த மனம் என்பது எங்கே வருது? அந்த மனம் மூளையில் தான் அடங்குகின்றது. அந்த மனம் மூளையில் அடங்கினாலும் ஒருவனுடைய மனதை தொடவும் முடியாது, அந்த மனதை பார்க்கவும் முடியாது. அந்த தொடவும் பார்க்கவும் முடியாத மனம் அவன் மூளையில் தான் இயங்குகின்றது. அந்த மனம் மூளையில் அடங்கினாலும் அந்த மனம்தான் மூளையை, இதயத்தை, உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் நம்மால் பார்க்க முடியாத, தொட முடியாத சக்தி வாய்ந்த மனம்தான் இயக்கிக் கொண்டு இருப்பதை உணர வேண்டும். அந்த மனதை நாம் செம்மைப்படுத்திவிட்டால், அந்த மனதை சீராக்கி கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்பது தான் ஒரு கருத்து. அதற்காக தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். இந்த ஸ்லைடை பாருங்களேன். ஆவதும் மனதினால், அவன் அழிவதும் மனதினால். அதற்கு முன்பு அதை போடுவதற்கு காரணம், முன்பெல்லாம் போடுவேன், ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். உலகத்தில் எந்த பெண்ணும் எதுவும் அழிக்க மாட்டாள். அவர்கள் சொன்ன கருத்து, வீட்டிலோ நாட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு உண்டு என்பதால் தான் ஆவதும் பெண்ணால், தீய சக்திகளை அழிப்பதும் பெண்ணால் என்பது தான் அழிவதும் பெண்ணால் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். ஆனால் சொக்கலிங்கம் சொல்வது, ஒவ்வொரு மனிதனும் ஆவதும் மனதினால், ஒருவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான். அதான் அடிக்கடி சொல்லுவேன், நன்றும் தீதும் பிறர் தரா வரா, உன்னால் நீங்களே உள்ளாக்கி கொண்டுதான். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், நல்லதோ கெட்டதோ மற்றவர்கள் கொடுப்பதல்ல, உன் மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் தான். அதுவும் மனதில் அதிகமாக வச்சுக்கணும்.
அதற்காக தான் இந்த ஸ்லைடை போடுறேன். மிக முக்கியமானதை பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் அறிவின்படி மனம் கேட்க வேண்டும், மனதின்படி உடல் கேட்க வேண்டும். இது மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தால் விலைமதிக்க முடியாத உங்கள் உடலில் 100 வருடம் கடந்து இயங்க சக்தி பெறும். அறிவின்படி மனம், மனதின்படி உடல் மூன்றும் கேட்கும் பொழுது உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும். இந்த அறிவை காப்பாற்றுகின்றது அவன் பெற்ற ஞானம் மட்டும்தான். ஞானம் என்பது என்ன? அதற்கு முன்பு அறிவு என்றால் என்ன? இந்த ஸ்லைடை பாருங்கள். அறிவு என்றால் என்ன? அறிவு என்பது தன்னை அறிவது தான் அறிவு. தன்னை அறிந்த நிலையில், தன்னை மறவாத நிலையில் உன்னை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்று உணர வேண்டும். அதுதான் அறிவு. இதில் கற்றறிவு உண்டு, கேட்டறிவு உண்டு. பட் தன்னை அறிவது என்பது, அந்த தன்னை அறிகின்ற சக்தி நாம் தியானத்தினால், மௌனத்தினால் அந்த உணரும் சக்தி தான் அறிவு. உடனே ஒருத்தன் கேட்டால் ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்பது பெற்ற அறிவு உங்களுக்கு பயன் தராது. அந்த பெற்ற அறிவை கடைப்பிடிக்க தவறிவிட்டால் அறிவே பிரயோஜனமில்லை. எவனொருவன் பெற்ற அறிவை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க தெரிந்து கொள்கிறானோ அவன்தான் ஞானம் பெற்றவன் என்று பெயர். அதான் விவேகானந்தர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். இந்த சிலை பாருங்க. Wisdom lies not in the amount of knowledge acquired, but in the degree of its effective application. பெற்ற அறிவு பயனற்று போய்விடும். நீங்கள் அதை கடைபிடிக்க வாழ்க்கையில் தவறிவிட்டால். அதுதான் உங்களிடம் ஒவ்வொருவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அறிந்த அறிவை நீங்கள் அதை கடைபிடிக்க ஆரம்பித்து உங்களை காப்பாற்றி, சுயநலத்துடன் உங்களை சேர்ந்த குடும்பத்தை காப்பாற்றி, தன் நாட்டை காப்பாற்றி, தன்னை சார்ந்திருக்கின்ற உலகத்தையே காப்பாற்றுகின்ற சக்தியும் வலிமையும் ஒவ்வொருவரும் தன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உள்நோக்கமும் கருத்தும் கூட. சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி ஒவ்வொரு நாளுமே நம்மிடையே பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய சமூகத்தில் காலங்காலமாக நிலவி வரக்கூடிய சில உண்மைகள், அல்லது இதுதான் ஒரு மிகச்சிறந்த விஷயம் என்று சொல்லக்கூடியவையெல்லாம் தொடர்ந்து அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மாறி வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் நான் ஒரு செய்தி கட்டுரையை படித்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்பது உண்மையில் சிந்திக்க தகுந்ததாக இருந்தது. அதிலிருந்த கருத்துக்கள் மிகவும் ஆழமானவையாக இருந்தன. முக்கியமாக அதில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பது, நாம் பொதுவாக நம்முடைய நம்பிக்கை என்பது என்னவென்றால், இப்பொழுது குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றாக விளையாட வேண்டும், ஒன்றுபட்டு சிந்திக்க வேண்டும். அதே போல் ஒரு குழுவில் இருக்கவர்கள் கூட எல்லோரும் ஒரே மாதிரியான ஒற்றுமை உணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலபாடமாக தொடர்ந்து சொல்லித் தருகிறோம். ஹார்மனி, அதாவது சமூகத்தில் நல்லிணக்கம் என்பது அவசியம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை தவிர எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்பதல்ல. இதை நான் சொல்வதற்கு காரணம், பொதுவாக குழந்தைகளினுடைய படைப்புத்திறன் அல்லது சிந்தனை திறன் எதன் மூலமாக உருவாகிறது என்று தொடர்ந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். அப்படி செய்கிற போது அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை செய்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அதிகமாக சண்டையிட்டுக் கொள்கிற, விவாதித்துக் கொள்கிற, முரண்படுகிற குழந்தைகள் தான் பிற்காலத்தில் புத்திசாலித்தனமான குழந்தைகளாக வளர்ந்திருக்கிறார்கள். புதிய கண்டுபிடிப்புகளை செய்யக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு துறையில் ஆற்றலுடன் விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மாறாக எல்லாவற்றோடும் இணங்கி போவது, எல்லாவற்றோடும் சமரசம் செய்து கொண்டு போவது, இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் தனித்தன்மையோடு வளர்வதில்லை என்கிற அந்த கண்டுபிடிப்பு ஆச்சரியமானதாக இருந்தது. ஆனால் பொதுவாக நாம் வீடுகளில் என்ன நினைக்கிறோம்? நாம் குழந்தைகள் விவாதிக்கக்கூடாது என்று நினைக்கிறோம். குழந்தைகள் நம்மை ஏதாவது ஒரு விஷயத்தில் எதிர்த்து பேசுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். உடனே அவர்கள் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்று நாம் சிந்திக்கிறமே ஒழிய,
அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு மாற்று கருத்து இருக்கிறது என்கிற கோணத்தில் நாம் சிந்திப்பது கிடையாது. உண்மையில் ஒருவர் நம்மிடம் முரண்படுகிறார், சண்டையிடுகிறார் என்றால் அதை அவர் வெளிப்படுத்துகிற விதம், தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிற விதம் நமக்கு எரிச்சலூட்டக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கு ஒரு மாற்று அபிப்பிராயம் இருக்கிறது, ஒரு முரண்பாடு இருக்கிறது என்பதைத்தான் அவர் காட்டுகிறார். அப்படி நாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் உண்மையிலேயே அந்த மாற்று கருத்துக்களுக்கிடையே விவாதங்கள் சாத்தியம். அதிலிருந்து நாம் சில புதிய சிந்தனைகளுக்கு கூட செல்ல முடியும். ஒருவர் சொல்வது தவறு என்று கூட நமக்கு தோன்றலாம். ஆனால் ஒருவர் தவறாக சிந்திப்பதற்கு கூட அவருக்கு உரிமை உண்டு தானே. குழந்தைகள் விஷயத்தில் நாம் இதை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். என்றால் நிறைய நேரங்களில் குழந்தைகள் எதிர்கேள்வி கேட்டாலோ அல்லது சந்தேகங்கள் கேட்டாலோ நாம் ஏதாவது ஒரு பதிலை சொல்கிறோம். அந்த பதிலுக்கு அவர்களுக்கு திருப்தி இல்லை என்றால் அவர்கள் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்கிறார்கள். கேள்வி கேட்கிற போது ஒன்று நாம் அவர்களை அதட்டுகிறோம், அடக்குகிறோம், இப்படி பெரிய வாயாடியாக இருக்காதே என்று சொல்கிறோம், உனக்கு வாய் ஜாஸ்தியாகிவிட்டது என்று சொல்கிறோம். வாய் ஜாஸ்தியானால் தான் சிந்தனை ஜாஸ்தியாகும் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. வாயில்லாத பூச்சிகளால் பெரிய விஷயங்களை உருவாக்க முடியாது என்று ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், ஒரு சிந்தனை பள்ளி சொல்கிறது. அப்படி பார்க்கிற போது குழந்தைகள் நிறைய பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும். சண்டைகளை எல்லாம் வெறுமனே ஒரு வன்முறை குணமாக நாம் பார்க்கக்கூடாது. மாறாக எந்தெந்த விஷயங்களில் குழந்தைகள் முரண்படுகிறார்கள், எதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கின்றன, சிந்தனைகள் இருக்கின்றன, அந்த சிந்தனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய நேரங்களில் நாம் அதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம். எப்பொழுதுமே நம்முடைய பேச்சுக்கு மறுபேச்சு இருக்கக்கூடாது என்கிற மனோபாவம் என்பது நம்மிடம் ஊறி கிடக்கிறது. அது வீட்டில் நாம் குழந்தைகளிடம் தான் அதை ஆரம்பிக்கிறோம். சில வீடுகளில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவங்க வீட்டிற்கு ஒரு அப்பா வேலையிலிருந்து வந்து விட்டாலோ அல்லது அம்மா வெளியிலிருந்து உள்ளே வந்து விட்டாலோ சட்டுன்னு ஒரு அமைதியாகி விடுவார்கள். இந்த அமைதி எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் நாம் உருவாக்குகிற அதிகாரத்திலிருந்து வருகிறது. குழந்தைகளை அதிகாரத்தின் வழியாக செப்பனிட்டு விடலாம் அல்லது அவர்களை மேம்படுத்தி விடலாம் என்பது மூடத்தனமான ஒன்று. மாறாக குழந்தைகளை பேச அனுமதிக்க வேண்டும், சிந்திக்க அனுமதிக்க வேண்டும், முரண்படவும் சண்டையிடவும் அனுமதிக்க வேண்டும். எல்லா சண்டைகளுமே எதிர்மறையானது என்று நாம் நினைக்கக்கூடாது. இது பெரியவர்கள் விஷயத்திலும் கூட அப்படித்தான். சில பேர் எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்வார்கள் என்று சொல்வார்கள். ஏன் வாக்குவாதம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறவர்களோடு நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது தவறு கிடையாது. ஏனென்றால் வாக்குவாதம் என்பதும் விவாதம் என்பதும் சிந்தனையினுடைய ஒரு வடிவம், ஒரு சிந்தனையினுடைய ஒரு முறைமை. அப்படி இருக்கிற போது நாம் ஏன் அவற்றை பற்றி எப்போதும் எதிர்மறையான எண்ணங்களையே நாம் கொண்டிருக்க வேண்டும்? ஒரு கானகத்தில் எல்லா பறவைகளும் மௌனமாகிவிட்டால் அந்த கானகமே மயானம் போல் ஆகிவிடாதா? அப்படித்தான் நூற்றுக்கணக்கான குரல்கள் ஒலிக்கிற இடம்தான் மனிதர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். யார் பேசுகிறார்களோ அவர்கள்தான் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். பேச்சு இல்லாத இடத்தில், மௌனம் சொல்கிற இடத்தில் சிந்தனைக்கு இடமில்லை. அந்த வகையில் நாம் குழந்தைகளை பற்றி நாம் வழக்கமாக கொள்ளக்கூடிய பார்வைகளை ஆசிரியர்கள் கூட நினைத்து பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் சில பள்ளிகளில் அதிகமாக பேசக்கூடிய மாணவர்களை தண்டிப்பார்கள், எதிர்கேள்வி கேட்டால் தண்டிப்பார்கள், அல்லது முரண்படக்கூடிய மாணவர்களை தண்டிக்கிற வழக்கம் இருக்கிறது. எல்லா இடங்களிலுமே நாம் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு குழுதான் இருக்க வேண்டும், மனிதர்கள் தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது என்பது சிந்தனையினுடைய ஆரம்ப புள்ளிகளையே அழிக்கிற செயலாகும். அப்படி பார்க்கிற போது நாம் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் ஒரு தவறான அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த அணுகுமுறைக்கு பின்னால் என்ன இருக்கிறது? உண்மையில் அதிகாரம்தான் இருக்கிறது. ஆகவே குழந்தைகள் முரண்படும் போதும் சரி, பெரியவர்கள் முரண்படுகிற போதும் சரி, அது ஒரு கருத்துக்களாக அதை பார்ப்பது அல்லது முரண்பாடுகள் இயற்கையானவை என்று பார்ப்பது, அது சிந்தனை வளர்ச்சிக்கான அடித்தளம் என்று பார்ப்பது மிக மிக முக்கியமானது. நாம் இதுவரை கொண்டிருக்கக்கூடிய எப்போதும் ஒற்றுமை என்பது எல்லா விதத்திலும் பயனளிக்கக்கூடியதல்ல என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தொழில் முனைவோருக்கான ஆலோசகர் திரு சக்தி நாராயணன்.
ஒரு தொழில் முனைவோராக கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பயணப்பட்டு இருக்கிற இவருடைய நிறுவனம், இவங்க கிட்ட பணிபுரிகிற ஊழியர்கள், புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கணும், இப்படி பல கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தொழில் முனைவோராக, ஒரு வெற்றியாளராக கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளை கடந்து பயணப்பட்டு இருக்கிறவரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். தொழில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றின ஒரு புரிதல் தேவை இருக்கா? நாளுக்கு நாள் அரசாங்கத்தின் மூலமாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கிறதுனால இதை பற்றின ஒரு புரிதல் தேவையா? இதையெல்லாம் தாண்டி நம்ம தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிரமங்கள் இருக்குது? நிறைய பேரால் சாதிக்க முடியல அப்படிங்கிறதுனால பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டு விட்டுட்டு போனவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரு 28 ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கும் உங்களுடைய பயணத்தில் தீவிரமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது உங்கள் நிறுவனம் உருவான விதம், இன்னைக்கு வரைக்கும் ஆரம்ப காலத்துலேருந்து உங்ககிட்ட பணியாற்றிட்டு இருக்கிற ஊழியர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவங்க உங்களோடையே கைகோர்த்து பயணப்பட்டு இருக்காங்க அப்படின்னா இதற்கான ஒரு ரகசியம் என்ன? இந்த மாதிரியான சிக்கல்கள், சவால்கள் அப்படின்னு வரும்போது ஒரு அரசாங்கமே அதை ஏற்படுத்தும் போது அதை நம்ம எதிர்கொள்கிற விதம், இந்த சவால்களை நம்ம வெற்றி படிகளாக எப்படி மாற்றணும், இப்படி பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களுடைய சேலஞ்சிலேருந்து ஒரு வெற்றியாளர், ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு 28 ஆண்டுகளை கடந்து நம்ம பேசலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டம் அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காது, நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லையா? எப்படி நீங்கள் ஒரு வெற்றியாளராக இன்னைக்கு வரைக்கும் பயணப்பட்டு இருக்கீங்கன்றது சொல்லுங்கள். முதல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற போது நம்ம ஒரு லாங் டேர்ம் விஷனோட எந்த ஒரு தொழில் முனைவரும் வரணுங்கிறது தான் என்னோடய கருத்து. அது மாதிரி தான் நான் என்னோடய கம்பெனி ஆரம்பிக்கிற போது இதை தொடர்ந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் பயணப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கம்பெனி ஆரம்பித்தேன். ஒரு காலகட்டத்திலேயே ஒரு டிவிஷன்ஸை ஆடப் பண்ணி இன்னி ஒரு 7 டிவிஷன் ஒர்க் பண்ணுறோம். ஒரு 230 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே 28 இயர்ஸாக கண்டினியூவாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறோம். இது முக்கியமான காரணமே அந்த ஒரு எம்ப்ளாயராக இருந்து அவங்களுக்கு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுறது, அதே மாதிரி லாங் டேர்ம் விஷனோட கம்பெனி நடத்தி கொண்டு போகிறது, அதே மாதிரி எந்த ஒரு தடைகள் வந்தாலும் எதிர்ப்பு கொண்டு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகக்கூடிய திறமையோடு இருக்கக்கூடிய சுயதொழில் முனைவராக இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் சாத்தியப்படும். ஆக்சுவலாக அது எங்கள் தொழில் ஆனது காரணமே என்னுடைய மனப்பான்மை, ரெண்டாவது எனக்கு அமைஞ்ச தொழிலாளர்களோட மனப்பான்மை. அவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக நினச்சி ஒர்க் பண்ணுறாங்க. இவ்வளோ வருஷமாக தொடர்ந்து நாங்கள் பயணப்பட்டு வந்த காரணமே அதுதான். நாங்கள் நினைக்கிறேன். நாங்கள் அதை இப்போது தொழில்னு வரும்போது நீங்கள் 1-2 பிஸ்னஸ் இல்லை, அடிப்படையில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், அதுக்கப்புறமா அதோட அலைடன், இப்படி நிறைய விஷயங்களை உங்களை விரிவுபடுத்தி செஞ்சிட்ருக்கீங்க. அப்படின்னாலும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதே இன்றைக்கி அவ்வளோ ஈஸி இல்லைன்ற ஒரு சூழலில் இப்படி பல விஷயங்களில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் அப்படின்னும் போது எவ்வளோ சிக்கல்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தி தொடங்கணும்? முதல்ல மேடம், ஒரு தொழில் முனைவரை யாராவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நிறைய அவென்யூஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க சுயதொழில் பண்ணுறதுக்கு நிறைய சினாரியோ இருக்குது. இப்போ இதில் சொசைட்டியில் வர்றவங்க முதல்ல அவங்க எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் பிளானிங் முக்கியமான ஒரு விஷயம். அந்த பிளானிங் பர்ஃபெக்டாக பண்ணணும். எத்தனை வருஷம் தொடர்ந்து நடத்த போகிறோம், அதுக்கு என்னென்ன தேவைகள், இது அடித்தட்டு லெவல்லேருந்து பார்த்திங்கனாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன இப்போ க்ரியேட் பண்ணோம், இது ஃபைனான்ஸுக்கு ரிக்யர்மெண்ட் என்ன தேவைப்படுது, இதுமாதிரி ஒன்று கம்ப்ளீட்டாக பிளானிங் ஸ்டேஜில் பர்ஃபெக்டாக அதுக்கு செயல்படுத்துறதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை செஞ்சோம்னாக்க அதுக்கப்புறம் தான் எஜுகேஷனுக்கே போகணும். நிறைய பேர் எடுத்தவங்க தொழில் இறங்கிடுறாங்க. அப்போ இறங்காமல் முன்னாடி பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் எஜுகேஷன் இறங்கினாக்க அழகாக படிப்படியாக கொண்டு வரலாம். எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி. நிறைய எடுத்துக்காட்டு நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. உங்களுக்கு நிறைய கம்பெனிகள் இந்த மாதிரி 28 வருஷம் தொடர்ந்து பயணப்பட்ட கம்பெனி நிறைய இருக்குது. கம்பெனியில் நடுப்புற இந்த மாதிரி சிறு தொழில் பண்ண வரவங்கெல்லாம் சின்ன ஒரு காலகட்டத்திலே காணாமல் போயிடுறாங்கனாக்க அது மெயினாக அவங்களோட தொலைநோக்கு பார்வை இல்லாத தான் ஒரு முக்கியமான காரணமாக நான் கருதுகிறேன் மேடம். அந்த லாங் டேர்ம் விஷன் அது இருந்து தொழில் தொடங்கினாக்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொண்டு வரலான்றது தான் என்னோடய கருத்து. எப்போதுமே சொல்கிறது, சுயதொழில் தொடங்குறவங்க நிறைய அவென்யூஸ் இருக்குது நம்ம சொசைட்டியில். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறுவனங்கள் நிறையா இருக்குது. எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது, ப்ளம்பிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, அதே மாதிரி பெயிண்டிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. நிறைய மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இந்த பர்டிகுலராக இந்த
கட்டுமான தொழில் தான் நிறைய இந்த தொழில்கள் சார்ந்து இருக்குது. ஸோ இதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு உண்டான நடைமுறை சாத்தியங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த பிளானிங் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷனில் இறங்கினாக்க அவங்க இந்த தொடர்ந்து பயணப்படுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்க வர்றவங்க முதல்ல வந்து நம்ம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தொழிலில் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் ஒரு கருத்தில் கொண்டுக்கணும் நமக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அனுபவமே இல்லாமல் தொழில் தொடங்க இறங்கிடுறாங்க, அதனால் அவங்க ஃபெயில் ஆகிடுறாங்க. அது மாதிரி எல்லாமே வெற்றி கொள்றதுக்கு பேசிக்காக என்ன தொழில் பண்ண போகிறோமோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்னாடியே. நம்ம அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப அவசியம். இனி எந்த ஒரு தொழில் முனைவோருக்குமே அது இல்லாமல் நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. அதே மாதிரி இந்த கட்டுமான தொழிலில் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் போய் சொல்லிட்டு இருந்தேன். அதை சார்ந்த நாங்களும் என் கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது சார்ந்து கூட இன்டீரியர் தொழில் பண்ணுறோம் நாங்கள், அது சார்ந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பண்ணுறோம் நாங்கள், அது சார்ந்த லைட்டிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் நாங்கள். இது மாதிரி நிறைய சார்ந்த தொழில்கள் இருக்குது. அதெல்லாம் நாட் ஒன்லி ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம நிறைய தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தடைகள் இருந்தாலும் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், அல்லது ட்ரேடிங் பண்ணலாம், இல்லைன்னா சர்வீஸிங். இந்த 3 ஆக்டிவிட்டி தான் ஒரு சுயதொழில் முனைவோருக்கு சார்ந்த வகையாக தேர்ந்தெடுக்கலாம். இந்த 3 இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப லாங் டேர்மில் நமக்கு பயனளிக்கக்கூடியது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அதில் தான் வந்து நிறைய பேர் ரொம்ப நாள் இருக்கிறது கிடையாது ஃபீல்டில். ட்ரேடிங் நிறைய பேர் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து எனக்கு லாங் டேர்மில் நம்ம பயணப்பட சௌகரியமாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் மேன் பவர் டிபெண்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம தொழிலாளர்களை அரவணைச்சி அவங்களுக்கு வேண்டிய ட்ரைனிங்லாம் கொடுத்து அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணி கொண்டு வந்தோம்னாக்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நம்ம நல்ல வாழ்க்கையில் முன்னு கொண்டு வரலாம் அந்த கம்பெனியை. ஓகே. ஸோ இப்போது ஒரு புதுசாக தொழில் தொடங்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு 3 விதமான அவென்யூ சொல்லியிருக்கீங்க. ஒன்று மேனுஃபேக்சரிங்காக போகலாம், இல்லைன்னா ஒன்று சர்வீஸ் ப்ரோக்ராம் சொல்லியிருக்கீங்க, இல்லைன்னா சேல்ஸ் ட்ரேடிங் இப்படின்னு. இப்போது இந்த 3 விஷயத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இப்போ ஒருத்தர் படித்து முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற போது இந்த அவென்யூஸ் எப்படி தேடிக்கலாம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கெயின் பண்ண முடியும்? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது வேறு எதுவுமே இல்லை மேடம். ஆக்சுவலாக படிக்கிற போதே ஒருத்தர் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி தான் படிக்கிறாங்க. ஒருத்தர் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, சில பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, சில பேர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய பேர் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. அது மாதிரி இல்லாமல் எலக்ட்ரிக்கல் படித்து அது சார்ந்த தொழில் வந்து பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி நம்ம கட்டுமான தொழில் நிறைய பங்களிக்குது. அது நாட் ஒன்லி ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸு, அதேமாதிரி கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரிக்கலோட பங்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அது மாதிரி படித்து வரவங்க அதுக்கு சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் உள்ளுக்குள்ள அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க டெஃபினட்டாக அவங்க வெற்றி வாய்ப்பை தேடி அவங்க அணுக முடியாது. ஓகே. ஸோ இப்போது ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு அறிவிக்கிறாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு நம்ம ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாலிசி டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒன்றும் புரியல. எல்லா விதமே ஒரு யூனிகோடு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பாலிசினால் அது எல்லா இடத்துலையும் சாத்தியப்படாதுன்றது தான் எல்லா பிஸ்னஸ் பீப்புள் கிட்டேருந்து நம்ம கேட்ட ஒரு ரிவ்யூவாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரிவைவல், சிலதெல்லாம் எக்ஸம்ஷன் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்படி நாளுக்கு நாள் ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னும் போது அது எப்படி மேனேஜ் பண்ண முடியுது சார்? ஆக்சுவலாக ஒரு தொழில் பண்ணுற போது வரக்கூடிய தடங்கள் பார்த்திங்கனாக்கா தடைகளில் இது மாதிரி பாலிசி டெசிஷன்ஸும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நம்ம கடன் வாங்கும்போது ஒரு வட்டி விகிதம் இருக்கும், ஒரு வட்டி விகிதம் மாறும் அவங்களுக்கு. அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் நம்மளோட பிஸ்னஸ் பிளானிங்கில். அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டோட பாலிசிலையும் ஒரு காலகட்டத்துலேயும் மாறுதல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து எதிர்கொள்ள வேண்டிய இது சாத்தியக்கூறில் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் பாலிசிலாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணாமல் அவங்களும் ஒரு லாங் டியூரேஷனில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து மாறுதலை கொண்டு வந்தாக்க ரொம்ப பயன்படும் எங்கள் மாதிரி சுயதொழில் பண்ணுறவங்களுக்குலாம். ஏன்னா அது வந்து சடனாக எங்களால் அதுக்கு எதிர்கொள்கிறது ரொம்ப சிரமமானது. பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலாம் அவங்களோட நிர்வாகம் வேறு மாதிரி இருக்கும். சுயதொழில் முனைவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டர்பிரனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லிமிட்டடு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே எங்களை மாற்றி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறோம் நாங்களாம்.
அதுக்கெல்லாம் வந்து அவங்க டியூரேஷன் நிறையா கொடுக்கறதுக்கு அவசியங்கிறது தான் எங்களோட இது. ஜிஎஸ்டி பிரச்சனையிலே அதே மாதிரி தான். அவங்க டைம் டியூரேஷன் நிறையா கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பொதுமக்கள் எல்லாருக்கும் என்னமோ சுயதொழில் முனைவோருக்கும் ரொம்ப சௌகரியமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு ஒரு பக்கம் நம்ம பேசுகிறோம். வீட்டில் இருந்த மணிக்கே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. லேடிஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தனி செக்டர்லாம் இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த குளோபலைசேஷன், லிபரலைசேஷன்லாம் வந்தோடனே கார்ப்பரேட் கல்ச்சர் ரொம்ப வந்துருச்சு. எல்லாமே ஒரு குடையின் கீழ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம்க்கு போகும்போது சின்ன சின்ன பிஸ்னஸ்ன்னு தொடங்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய சவால் இல்லைங்களா? சவால் கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக கார்ப்பரேட் செட்டப் பார்த்தீங்கன்னாக்க கார்ப்பரேட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து சுயதொழில் பண்ணக்கூடிய சிறு தொழில்கள் பண்ண இவங்களை வந்து அரவணைச்சி இவங்களை அமல்கமேட் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால் பாதிப்பு வந்து அந்த இருக்காது. இருந்தாலும் நம்ம அதுக்கு உண்டான நம்ம எதிர்கால நடவடிக்கையில் பார்க்குற போது கார்ப்பரேட் சார்ந்து நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனியில் 3 கம்பெனி வச்சுருக்கோம். கார்ப்பரேட் கம்பெனியை சார்ந்து இருக்கோம். அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நாங்கள். அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு தொழில் முனைவர் மாற்றிக்கணும். அந்த காலகட்டத்தை அந்த மாதிரி அந்த மாற்றங்களுக்கு உட்படணும். நம்ம அதுக்கு தயார்படுத்திக்கணும். அது இருந்தனாக்க ஒன்றும் எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது நமக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கப்புறம் ஐயோ பிஸ்னஸ்லாம் நம்மளுக்கு வராது, நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு எண்ணத்தில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். நல்ல டேலண்டட் பீப்புள் கூட அதை கண்டினியூ பண்ணாமல் வேறு ஒரு தொழிலை நோக்கி போகிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏன் ஏற்படுது? ஒருவேளை அந்த ஒரு இடத்துல நிற்கிற ஒரு பர்சனுக்கு ஆலோசனை அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஆலோசனை தேவை? ஆக்சுவலாக ஒரு சுயதொழில் முனைவர் எனி பிஸ்னஸ் மேன், ஆண்டர்பிரனர்ஸ் மட்டும் இல்லை, எனி பிஸ்னஸ் மேன் வந்து 3 ஏன்னு சொல்லுவாங்க. நல்ல ஆடிட்டர்ஸ் அமையணும், நல்ல அட்வொகேட்ஸ் அமையணும், நல்ல அட்வைசர் அமையணும். இந்த 3 தான் பயன்படுத்திக்கணும் அவங்கள. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்த் இயர் எண்டு அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் ஆடிட்டர்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்மளோட ஃபைனான்ஷியல் சைடில் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம், எங்கெங்கே வீக் இருக்குது அதை கண்டுபிடிச்சி எப்படி ப்ளக் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் தி ஆடிட்டர்ஸு. நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் தொழில் ரீதியாக பிரச்சனை வர்றபோது அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த அட்வொகேட்ஸை அணுகி அது நிவர்த்தி பண்ணிக்கிறது. அட்வைசர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க த்ரூ அவுட் த இயர் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி டு டிசம்பர் அப்படின்னாக்க ஜனவரி மாதமே உட்காந்து 12 மாதத்துக்கு எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், என்ன டர்ன் ஓவர் பண்ண போகிறோம், என்ன விதமான பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இதுக்கு என்னென்ன நிர்வாக செலவுகள் என்னென்ன தேவைப்படுது, இது மாதிரி ஒரு விஷயத்தையும் அட்வைசர்கிட்ட உட்காந்து நம்ம ஆலோசித்து அதுக்குண்டான நடவடிக்கையில் முன்னாடி ஜனவரி மாதம் எடுத்தோம்னாக்க இந்த 12 மாதம் ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக போயிடும். அது மாதிரி யாரும் பண்ணுறதே கிடையாது. பிரச்சனை வர்றப்போ மட்டும்தான் அவங்கள்ட்ட ஓட்ட. அந்த மாதிரி இல்லாமல் ப்ரீ பிளான்டாக முன்னாடியே கரெக்டாக அட்வைசர்ஸ்லாம் எடுத்துகிட்டு தொழில் எடுத்துனாக்க கண்டிப்பாக எந்த காலத்துலேயும் சறுக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அது சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு எந்த காலத்துலேயுமே அது சறுக்கல் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது நமக்கு. ஓகே, இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு சுயதொழிலாம் அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கிற இடமா இருக்குது? முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ட்ரேடிங் அது ஒரு சப்ஜெக்டு எல்லாருமே பண்ணுறாங்க. எல்லா கம்யூனிட்டிலையும் பண்ணுறாங்க. ட்ரேடிங்கிறது வாங்கி விற்கிற பொருள் வாங்கி விற்கிறது தொழில். ரெண்டாவது மேனுஃபேக்சரிங், அது கொஞ்சம் சிரமமான நிறையா லாஸ் எல்லாம் இம்ப்ளை பண்ணோம். கொஞ்சம் நடைமுறை சிக்கல்லாம் இருக்குது. ரொம்ப கன்வீனியன்ட் அண்டு ரொம்ப லாங் இயர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு சிறப்பானது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்கில்டு லேபருங்கிறது வந்து குளோபலாகவே இன்றைக்கி ஒரு டிஃபிஷியன்சி இருக்குது. மற்ற கண்ட்ரி ரொம்ப ஆளே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ப்ளூ கலர் ஜாப்புக்கு நம்ம இந்தியாவில் தான் நமக்கு நிறைய இருக்கும். அதை வந்து இன்னும் உற்பத்தி இன்னும் பெருக்கிறதுக்கு அவங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி நிர்வாகமெல்லாம் சார்ந்து இருக்கிறது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். அவங்களால சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பண்ணவே முடியல. ஸோ அவங்கெல்லாம் வந்து சுயதொழில் முனைவர் தான் நம்பி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ்லாம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை நம்பி போனாக்க கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப லாங் இயர்ஸும் ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல வருமானமும் நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸையும் ரொம்ப காலத்துக்கு நம்ம தொடர்ந்து அவங்கள பயணிக்கலாம். அதுதான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட சிறப்பு. உதாரணத்துக்கு இன்னும் விரிவாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள். சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்றது ஒரு வார்த்தை, பட் இது எதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்குது? இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்க அப்ளையன்சஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்ளையன்சஸ் இண்டஸ்ட்ரி ஒரு வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் நிறையா இருக்குது. சிம்னிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறது நிறைய இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க ரிப்பேர்னாக்க உடனே மாற்றிடலாமா இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடலாமா அப்படின்னு தான் போகிறாங்க. தேவையே கிடையாது.
அதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தொழில் தேர்ந்தெடுத்து பண்ணாக்க நிறைய நம்ம அது ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஆமாம், ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி அப்ளையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. 2 வீலராக இருந்தாலும் சரி 4 வீலராக இருந்தாலும் சரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எவ்வளோ லட்சம் கொடுத்து கார் வாங்கினாலும் நம்ம அந்த மந்த்லியோ அல்லது இயர்லியோ சர்வீஸுக்கு கொடுத்து நம்மளே தயார்படுத்திக்கிறோம். அது மாதிரி சர்வீஸ் டிபெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்குது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம டெய்ரி இண்டஸ்ட்ரி இருக்குது. டெய்ரியில் வந்து பால் சப்ளை பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான நிர்வாகத்தில் நிறைய சர்வீஸ் சார்ந்த தொழில் நிறையா இருக்குது அதில் டெய்ரி இண்டஸ்ட்ரியில். அதை நம்ம தேர்வை எடுத்துக்கல செயற்படலாம். அதே மாதிரி இப்போது நம்ம பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணுறோம். பாத்ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு லீக்கேஜ் ஆகட்டும் எதாவது பண்ணாலும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பிராண்ட் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 பிராண்ட் இருக்குது பாத்ரூம் ப்ராடக்ட்ஸு. அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அதே மாதிரி நிறைய அதர் பிராண்ட்ஸ் ஆர் தேர் ஆர் சர்ச்சிங் ஃபார் பீப்புள். எங்களை மாதிரி ஆண்டர்பிரனர் கிடைக்காம அவங்களாம் தவிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி புதுசாக வரவங்களும் இந்த மாதிரி எந்தெந்த ஏரியாவில் வேக்யூம் இருக்கோ, அதாவது தொழில் செய்கிற போது மறுபடியும் மார்க்கெட்டில் வேக்யூம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி எந்த தொழிலில் வேக்யூம் இருக்கோ அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சாய்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் நம்மள்கிட்ட நம்மளோட பிளானிங் பண்ணோம்னாக்க கண்டிப்பாக அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை நல்லா சிறப்பாக கொண்டு போக முடியும். ஓகே, இப்போது நீங்கள் சார்ந்திருக்கிறது வந்து இது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது இந்த லாஸ்ட்டு 2-3 இயர்ஸில் நம்ம பார்க்கும்போது பொதுவாக சொல்லக்கூடிய இது என்னென்னாக்கா ரியல் எஸ்டேட் மார்க்கெட் டவுன், இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கைட்லைன் வேல்யூ ஏறி இருக்குது, விலைவாசி அதிகமாக இருக்குது, கட்டுமான பொருட்களோட விலை அதிகரிச்சிருக்கு. இதனால் வந்து சரியான முறையில் கமிட்மெண்ட்டில் நம்மளால் கொடுக்க முடியல, அப்படி நிறைய போனவங்க நிறைய பிரச்சனைகள் இந்த உங்களோட கட்டுமானத்துறை சார்ந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிரச்சனைகளை ஒரு பிஸ்னஸ் பர்சனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2013 நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2013 ஜூன்லேருந்து நாங்கள் மார்க்கெட் ஃபீலர்னு சொல்லுவோம். மார்க்கெட் ஃபீலர் வந்து நாங்கள் 2013 ஜூன்லேருந்து பார்க்குறோம். அப்போ ஆரம்பித்த இந்த ஸ்டேக்னன்சி சொல்லுவாங்க மாதிரி தேக்க நிலை. இந்த தேக்க நிலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காது. பர்டிகுலர் கட்டுமான தொழிலில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதை சார்ந்து அத்தனை தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். மற்ற ஸ்டேட்டை பற்றி அந்தளவுக்கு நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி இருக்கும் நம்ம இந்த இதில். ஏன்னா இந்த ரியாலிட்டின்னு சொல்லுவோம். இந்த ரியாலிட்டி செக்டர் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கோ அது அப்போ தான் மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாமே க்ரோத்து கொண்டு வர முடியும். அந்த இது பார்க்குற போது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பின்தங்கி இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்யூச்சர்லேயும் இன்னும் விலை தெரியாமல் இருக்கும். ஏன்னா கட்டுமான பொருட்கள் விலைவாசி மட்டும் கிடையாது, அவைலபிலிட்டியுமே இன்றைக்கி ஸ்கேர்சிட்டியாக இருக்குது. ஃப்யூச்சர் ஆனது 2-3 இயர்ஸுக்கு வரைக்கும் யாருக்குமே நம்ம விட தெரியாமல் இருக்கோம். நம்ம இந்த தொழிலோட எதிர்காலம் எப்படி இருக்குன்றது நாங்களாமே அந்த தொழில் இருந்தால் கூட நாங்களாம் எங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதித்து பேசுகிற போது கூட நாங்களாம் கவலைப்பட்ட விஷயமே இதுதான். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்குது, இந்த எப்போ இதெல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு நாங்களாம் விவாதிக்கிற வழக்கம் உண்டுங்க நாங்களாம். ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கலான கண்டிஷனை எப்படி நீங்கள் சர்பாஸ் பண்ணி போக முடியுது? இதெல்லாம் வந்து தேக்க நிலைங்கிறது பார்த்தீங்கன்னாக்க டெம்பரரி நினச்சி தான் நாங்கள் அணுகிறோம். முதல்ல அது பர்மனெண்ட்டாக ஆகிடுது. இந்த மாதிரி நாங்கள் 2013 வந்தபோது சரி ஒரு 6 மாதம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும், திரும்பியும் அது ரிவே பேக் ஆகிடுன்னு நினச்சோம். இது மாதிரி வந்து நிறைய இது காரணங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் நிறையா சொல்லலாம். நம்ம அதெல்லாம் காரணங்களாக இருக்கிறதுனால ஒரு தொழில் செய்யக்கூடிய எங்களால் அதை மீறி எங்களால் செயல்பட முடிய மாட்டேங்குது சில காலகட்டத்தில். இது பின்னாடி இது முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 2001, 2004 எல்லாம் கூட வந்திருக்கு இந்த மாதிரி வேகன்சி. அதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்மில் ரிவே பேக் ஆகிடுது. இந்த தடவை தான் ரொம்ப லாங் பீரியடாக இருக்குது. 2013 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.5 இயர்ஸாக இந்த வேகன்சி இருக்குது. இது உண்மையிலேயே சிரமம் தான் எங்களுக்கு. ரெண்டாவது பேங்கர்ஸும் பார்த்திங்கனாக்க எங்களை வந்து இந்த பில்டர் செக்மெண்ட்டில் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க தயங்குறாங்க. அவங்க மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இல்லாததுனால பேங்கர்ஸும் தே ஆர் கிவிங் மோர் ப்ரெஷர் ஆன் அஸ் டு வித்ட்ரா ஃப்ரம் தி ப்ராஜெக்ட்ஸ். அது மாதிரி ஒரு நிலைமை இருக்குதுன்ருக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களோட அசோசியேஷனே நாங்கள் இதெல்லாம் விவாதிச்சிட்ருக்கோம். நாங்கள் அதுக்கெல்லாம் விடை கொடுத்து சீக்கிரம் தெரியணும். அதெல்லாம் நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. ஓகே, ஸோ இன்றைக்கி இருக்கிற தமிழக அரசியலோட சூழலும் இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் ஒரு தேக்க நிலையில் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் இப்போ இந்த பேங்க் லோன் சொன்னீங்க பார்த்தீங்களா, நிறைய பில்டர்ஸ் அவங்க சொன்ன டயத்தில் கட்டி கொடுக்க முடியாமல், பேங்க்கில் வாங்கின லோனை அடைக்கவும் முடியாமல்
நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நம்ம கமிட்மெண்ட் அதை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்கம்ப்ளீட் கண்டிஷன்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸில் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதை எப்படி நம்ம கடந்து போக போகிறோம்? ஆக்சுவலாக இதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னாக்க இந்த தொழில் வந்து கட்டுமான தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன லெவலில் ஒரு 15 லட்சத்துக்கு ஒரு எக்கனாமி வீக்கர் செக்ஷன் ஒரு ஃப்ளாட் வாங்குறதுலேருந்து பெரிய பண முதலாளிகள் வாங்கக்கூடிய கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்கக்கூடிய ஃப்ளாட்டு, அந்த அளவுக்கு அந்த பேண்ட் வித் இருக்குது இந்த தொழிலில் தான். வேறு எந்த தொழிலுமே கிடையாது, இந்த கட்டுமான தொழில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபஸ்ட்டு 2013 தேக்கநிலை ஆரம்பித்த உடனே பெரிய விலை அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஃப்ளாட்லாம் தேக்க நிலையாச்சு. உடனே கட்டுமான தொழில் பண்ணக்கூடிய எங்களை மாதிரி பில்டர்ஸ்லாம் நாங்களாம் அவுட்ஸ்கிட்டில் போயிட்டு அந்த எக்கனாமி வீக்கர் செக்ஷன் காஸ்ட் எஃபெக்டிவான ஃப்ளாட்ஸாக தரலான்னு போனோம். அங்கே போகிற போது என்ன ஆகுது அப்படின்னாக்க இவங்களுக்கு தெரியும் ஐடி இண்டஸ்ட்ரியெலாம் கம்ப்ளீட்டாக நெகட்டிவில் போயிட்டுருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் நான் பிரியாரிட்டி கொண்டு போயிட்டாங்க பேங்கர்ஸ்லாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து வாங்கக்கூடிய சக்தியை இழந்துடுறாங்க. அப்போது அவுட்ஸ்கிட்டில் சிட்டி சபர்பில் போன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நிறைய தேக்க நிலை உருவாயிடுச்சு. அதாவது காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்கக்கூடிய எக்கானமி ஃப்ளாட்ஸ் கூட இன்றைக்கி பையர்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு 5-6 வருஷமாகவே தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இருந்தால் தான் மைக்ரேஷன் உருவாகும். மைக்ரேஷன் எப்போ இருக்கோ அந்த ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எல்லா தொழிலும் விருத்தி அடையும். அதுதான் எப்போவுமே நார்மல் பிரின்சிபல். அது இனி ஒரு ஸ்டேட்டில் நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட்டில் அந்த கவர்னன்ஸு நம்ம தமிழ்நாட்டை தவறி போயிடுத்து. ஒரு 5-6 வருஷமாகவே இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கிடையாது, மைக்ரேஷன் கிடையாது. அதனால் இந்த தேக்க நிலைக்கு முக்கியமான காரணங்களாக கருதுறது இதுதான். மைக்ரேஷன் என்றைக்கு நிற்குதோ அன்றைக்கி எல்லா தொழிலுமே பாதிப்படையும். உங்களுக்கு இந்த கட்டுமான தொழில் மட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னாக்க ட்ரேடிங் பண்ணக்கூடிய இன்றைக்கி மால்லாம் சொல்கிறோம், மால்லாம் அவ்வளோ பெரிய மால் சென்னைக்கெலாம் வந்திருக்கு. ஒரு 7-8 மால் இருக்குது. மால்லாம் இன்றைக்கெலாம் பிஸ்னஸ் அந்தளவுக்கு இல்லை. காரணமே அந்த அளவுக்கு தேக்க நிலை உருவாயிருக்கு. ஏன்னா மைக்ரேஷன் கிடையாது. பீப்புள் மைக்ரேஷன் இருந்தால் தான் நிறையா தொழில் விருத்திக்கு அவசியமானது. அது இல்லாத முக்கியமான காரணமாக நாங்கள் கருதுகிறோம். இப்போது ஒரு தொழில் தொடங்கி அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்திருக்கும் போது இதிலிருந்து ஒரு மாற்று மறுபடியும் நம்ம ஒரு பிஸ்னஸ்குள்ளே தான் இருந்து ஆகணும் அப்படின்றவங்க என்ன மாதிரியான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம்? ஒரு எனி பிஸ்னஸ் பண்ணுற போது பிரச்சனைகள் வர்ற போது ஃபஸ்ட்டு வந்து எதிர்நோக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். முதல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம் வந்தோன்னா அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறாங்க. அப்படியே ஐயோ நம்மளால் பண்ண முடியாது போல்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் ஃபேக்ட் அவங்களுக்கு உருவாக்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் நாங்கள்லாம் 25 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய வால்டைலிட்டி சொல்லுவோம். இந்த வால்டைலிட்டியை சந்திச்சு தான் நாங்கள் இந்த முன்னுக்கு வந்துருக்கோம் நாங்கள். ஆனால் அது மாதிரி எண்ணங்கள் தான் முக்கியம். எந்த ஒரு தொழில் முனைவாரும் அந்த ஸ்திரமான எண்ணங்களை மனசில் வச்சுக்கணும். இப்போ பிரச்சனைகள் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எதிர்நோக்கக்கூடிய மனசில் திடத்தை உருவாக்கணும். ஒன்று. ரெண்டாவது, எந்த மாதிரி பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனையை அலசி ஆராயக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும். அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க புக்ஸ்லாம் படிப்பாங்க. இப்போ நிறைய மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்லாம் நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய படித்தாங்கனாக்கா அதுக்கு உண்டான விடைகளை ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு கூட நிவர்த்தியில் படுத்திக்கலாம். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி அட்வைசர்ஸ், நல்ல அட்வைசர்ஸ் போனாங்க. அவங்க நல்லா அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம நிர்வாகத்தை மாற்றி அமைச்சிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னாக்க எதிர்கால திட்டத்தில் நமக்கு முடியலைனாலும் இமீடியட்டாக ஒரு ஷார்ட் டேர்மில் அதுக்கு உண்டான நிவர்த்திகளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாங் டேர்மில் கொஞ்சம் மாற்றிக்கலாம் நம்மளுக்கு. இது மாதிரி ஒரு கலக்கிலான அப்ரோச் இருக்கணும் பிஸ்னஸில். அது இல்லாமல் இருக்கிறனால தான் நிறைய பேர் வந்து தவறிடுறாங்க, அந்த பிஸ்னஸ் நழுவிடுறாங்க அதுலேருந்து. அது மாதிரி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு தொழில் முனைவோருக்கான ஒரு ஆலோசகராக தொழில் அப்படின்னு சொல்லும்போது எந்தெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணும், மத்திய மாநில அரசாங்கத்தோட ஒரு கொள்கை முடிவுகளாலேயும் செயல்பாடுகளாலேயும் புதிய புதிய தொழில்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதையெல்லாமும் கடந்து போகிற ஒரு பக்குவத்தை ஒரு தொழில் முனைவோர் வளர்த்துக்க வேண்டிய அவசியம் என்ன, உங்களுடைய பாதையில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனுபவங்கள்னு நிறைய கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக இன்றைக்கும் வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்.
தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். ஆனாலும் அவர் நடத்திய போராட்டங்களிலேயே கூடுதலான எண்ணிக்கையில் கலந்து கொண்ட மிக கடுமையான சிறை தண்டனையை பெற்ற இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிற மிகப்பெரிய போராட்டம் என்று சொன்னால் அது 1957 நடைபெற்ற சட்ட எரிப்பு போராட்டம்தான். 1957 நவம்பர் 26ஆம் நாள் 4000 தொண்டர்களோடு அந்த சட்ட எரிப்பை நிகழ்த்திவிட்டு ஐயா பெரியார் அவர்கள் சிறை சென்றார். அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அந்த போராட்டம் நடைபெற்று 60 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 60 ஆண்டு காலத்திற்கு பிறகும் அந்த போராட்டம் நினைவு கூறத்தக்கதாக இருக்கிறது என்பது மட்டுமில்லை, 60 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் முழுமையாக நிறைவேறாமல் இருக்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஐயா பெரியார் அவர்கள் சட்டத்தை கொளுத்துவது, இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவது என்கிற முடிவை எதற்காக எடுத்தார், ஏன் இந்த தேதியை தேர்ந்தெடுத்தார் என்கிற 2 செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். நவம்பர் 26 என்கிற தேதியை அவர் மிக கவனமாக திட்டமிட்டுத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். காரணம், இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26 என்றாலும் அந்த சட்டம் இறுதியாக குடியரசுத் தலைவரால் கையொப்பமிடப்பட்டது 1949 நவம்பர் 26. அது நடைமுறைக்கு வருவதற்குத்தான் 2 மாதங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டனவே தவிர கையெழுத்திடப்பட்ட நாள் நவம்பர் 26. எனவே தான் 57 நவம்பர் 26 அந்த போராட்டத்தை பெரியார் அறிவித்தார். எதற்காக ஒரு நாட்டினுடைய சட்டத்தை கொளுத்த வேண்டும்? ஒரே ஒரு காரணத்தை தான் பெரியார் அழுத்தமாக முன்வைத்தார். இந்த சட்டம் சாதியை காப்பாற்றுகிற சட்டமாக இருக்கிறது, மனு தர்மத்தின் மறு அச்சாக இருக்கிறது. இது பெரியாரினுடைய வரி, மனு தர்மத்தின் மறு அச்சாக இருக்கிறது. அந்த சட்டத்தை இயற்றிய குழுவில் 6 பேர் இருந்தார்கள். அம்பேத்கர் தலைமை வகித்தார். அம்பேத்கர் உள்ளிட்ட 6 பேரில் 4 பேர் பார்ப்பனர்களாக இருந்தார்கள். ஒருவர் இஸ்லாமியர், ஒருவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எனவே பெரும்பான்மையின் அடிப்படையில் அது வலியுறுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சில இடஒதுக்கீட்டை அவர்கள் ஒப்புக்கொண்டதன் மூலம் வேறு இடங்களில் கூடுதல் அழுத்தம் கொடுக்க இயலாத வண்ணம் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் ஒரு விதமாக முற்றுகையிட்டு கொண்டார்கள். இதனை அண்ணல் அம்பேத்கர் அவர்களே பிற்காலத்தில் சொல்லுகிறார், பேனா என் கையில் இருந்தது, ஆனால் அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சட்டம் கொளுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று அம்பேத்கரே 1953 குறிப்பிடுகிறார். அதனைத்தான் ஐயா பெரியார் அவர்கள் 57 இதனை கொளுத்தியாக வேண்டும். இந்த சட்டம் முழுக்க முழுக்க வருண தர்மத்தை காப்பாற்றுகிற சட்டமாக இருக்கிறது. இது மனு தர்மத்தை மறுபடியும் அச்சு செய்ததாக இருக்கிறது. இதை நாம் கொளுத்த வேண்டும் என்கிற போராட்டத்தை அறிவிக்கிறார். ஒரு நாட்டின் சட்டத்தை கொளுத்துவது அத்தனை எளிதான போராட்டம் இல்லை. அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு அவர்கள் மிக கடுமையாக இந்த தேசத்தினுடைய கொடியும் இந்த தேசத்தினுடைய சட்டமும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்கிறார். அது கொஞ்சம் கடுமையான வரிதான். அதற்கு ஐயா பெரியார் அவர்களும் மிக கடுமையாக விடை எழுதியிருக்கிறார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 2 நாள்களுக்கு ஒரு முறை விடுதலையில் நடக்க இருக்கிற 26ஆம் தேதி சட்ட எரிப்பு போராட்டத்தை பற்றி மறுபடியும் பெரியார் அவர்கள் விளக்கம் எழுதுகிறார். ஏன் நாம் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம், எப்போதும் இதற்கு தயங்கக்கூடாது என்று எல்லாவற்றையும் அவர் எழுதுகிறார். பிறகு கைது செய்யப்பட்டால் நீதிமன்றத்திலே எப்படி வாக்குமூலம் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். நாங்கள் சட்டத்தை தான் கொளுத்தினோம், இந்த சட்டம் சாதியை காப்பாற்றுகிறது, சாதியை காப்பாற்றுகிற சட்டத்தை கொளுத்துகிற எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் வெளிப்படையாக தெரிவியுங்கள் என்கிறார். இன்னொன்றையும் பெரியார் சொல்கிறார், நான் சட்டத்தை எரிப்பதென்பது ஒரு விளம்பரம் தேடிக்கொள்வதற்காக இல்லை, சிறைக்கு போய் வந்துவிட்டு சிறைக்கு போயிருக்கிறேன் என்று சொல்லி வாக்குகளை பெறுவதற்காக இல்லை. எனக்கு 79 வயதாகிறது. அப்போது ஐயா பெரியார் அவர்களுக்கு வயது 79. பெரியார் எழுதுகிறார், எனக்கு 79 வயதாகிறது. இதற்கு பிறகும் நான் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? நான் இறந்து போவதற்குள் இந்த தேசத்துக்கும் மக்களுக்கும் சமத்துவத்தை நோக்கி ஏதாவது செய்ய வேண்டும். இல்லையானால் குறைந்த அளவு அந்த விழிப்புணர்வையாவது மக்களிடம் ஏற்படுத்திவிட்டு சாக வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்று பெரியார் எழுதுகிறார். பிறகு என்ன எழுதினாரோ அதனை அப்படியே நீதிமன்றத்திலும் அவர் தன்னுடைய வாக்கு மூலமாக சமர்ப்பித்ததையும் நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது.
ஏறத்தாழ 4000 பேர் கைதானார்கள் என்று சொன்னால் 4000 பேரும் எப்போதும் எங்கேயும் சிறைக்கு போனாலும் எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இல்லை. மிக பெரும்பான்மையானவர்கள் கூலி தொழிலாளர்கள், அன்றாடங்காய்ச்சிகள். சிலருக்கு 6 மாதம், சிலருக்கு 1 வருடம், சிலருக்கு 2 வருடம், 3 வருடம் வரைக்கும் தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டு கால தண்டனை முடிந்து வெளியே வந்தபோது பல தோழர்களினுடைய குடும்பங்களே சிதறி போயிருந்தன, வறுமையால் சிதைந்து போயிருந்தன. பல்வேறு விதமான துயரங்களை தாங்கிக் கொண்டுதான் அந்த போராட்டம் அன்றைக்கு நடைபெற்றது. அந்த போராட்டத்திலே சிறையிலேயே 2 பேர் இறந்தும் போனார்கள். அந்த போராட்டம் மிக நெடியது, மிக கடுமையானது. ஆனாலும் மிக உறுதியாக அதனை பெரியாரும் தொண்டர்களும் எதிர்கொண்டார்கள். பெரியார் சொல்லுகிறார், எதை காட்டி எங்களை நீங்கள் அச்சுறுத்துவீர்கள்? நான் தான் உயிரை விட தயாராக இருக்கிறேனே, என்னுடைய தொண்டர்களும் தயாராக இருக்கிறார்களே, பிறகு எப்படி எங்களை நீங்கள் அச்சுறுத்த முடியும் என்று கேட்கிறார். கடைசி நிமிடம் வரை அதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோள்கள், அச்சுறுத்தல்கள் எல்லாம் வந்தும் எல்லாவற்றையும் தாண்டி அன்றைக்கு அந்த போராட்டம் நடைபெறுகிறது. அப்போது நீதிமன்றத்திலே தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார், எங்கள் போராட்டம் எல்லா விதத்திலும் நியாயமானது. எங்களை இழிவுபடுத்துவதற்கு நாங்கள் ஒரு நாளும் சம்மதிக்க முடியாது. இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிற வரை நான் சூத்திரனாக, பஞ்சமனாக, நாங்கள் அத்தனை பேரும் ஒடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். எனவே இந்த வர்ணாசிரம சட்டத்தை எதிர்த்து கவனமாகவும் நியாயமாகவும் தான் நாங்கள் அதனை கொளுத்தினோம். இதனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை, இதனால் எந்த பொருள்களுக்கும் சேதம் ஏற்படவில்லை, அதனால் தீ பரவவில்லை. நாங்கள் ஒரு குறியீடாக இதனை செய்தோம். இப்படி செய்வது உங்கள் சட்டத்துக்கு எதிரானது என்று நீதிமன்றம் கருதுமேயானால் நீங்கள் கொடுக்கிற தண்டனை எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் எந்த விதமான ஐயத்திற்கும் இடமின்றி, எந்த விதமான முகச்சுழிப்பும் இல்லாமல் நாங்கள் தண்டனையை ஏற்றுக்கொள்வோம் என்று பெரியார் சொல்கிறார். சொன்ன மாதிரியே அந்த தண்டனையை அவரும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தமிழக வரலாற்றில் நடைபெற்ற போராட்டங்களில் மிகப்பெரிய போராட்டம் 57 நவம்பர் 26ஆம் தேதி தந்தை பெரியார் அவர்கள் தலைமையிலே நடந்த சட்ட எரிப்பு போராட்டம். அந்த போராட்டம் நடைபெற்று இன்றோடு 60 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக சில அடிப்படை சட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் நம்ம அனைவருடைய நெஞ்சையும் உலுக்கிய ஒரு சம்பவம் குறித்தான பதிவு. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக நெல்லை மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்னாடி இசக்கி முத்துவும் அவருடைய மனைவியும் அவர்களது 2 பிஞ்சு குழந்தைகளும் ஆக 4 பேரும் மண்ணெண்ணெய் ஊற்றி தங்களை தாங்களே தீ வைத்து கொண்டார்கள் என்கிற அந்த கோர சம்பவம் பற்றி செய்திகளிலே பார்த்த போதும் சரி, குறிப்பாக நம்முடைய தொலைக்காட்சிகளிலே பார்த்தபோது அப்படியே மனம் அதிர்ந்து விட்டது. ஒரு நிமிஷம், என்ன காரணம்? கந்துவட்டி கொடுமையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று அவர் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை நாடுகிறார். அப்புறம் மாவட்ட ஆட்சியரிடமும் மக்கள் குறை தீர்க்கும் நாளிலே போய் மனு கொடுக்கிறார். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை. 2 பேரும் சேர்ந்து தனக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை, இனி தான் வாழ்வதற்கான சூழல் இல்லை என்கிற முடிவுக்கு வருகின்ற அவர் உடனடியாக இப்படி ஒரு சம்பவத்தை செய்து விடுகிறார். 4 உயிர்களும் 5 நிமிஷத்தில் போயிடுச்சு. இது ஒரு மக்களுடைய மனதை உலுக்கிய சம்பவம் மட்டுமல்ல, கந்துவட்டி கொடுமை தமிழகத்திலே எப்படி இருக்கிறது என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரு சம்பவமாக நான் பார்க்கிறேன். ஆனால் இதை பற்றி நம்மை போன்றவர்கள் கொதித்தது போலவே ஒரு கார்ட்டூனிஸ்டும் அதை பார்த்து கொதிப்படைந்து ஒரு கார்ட்டூனை வரைகிறார். அந்த கார்ட்டூன் எப்படி இருந்து ஒரு கோட்டோவிய கார்ட்டூன். அது அந்த கார்ட்டூன் வரைந்ததனாலேயே திரு பாலா அவர்கள் சமீபத்திலே கைது செய்யப்படுகிறார். இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஒரு கொடுமை நடந்தது, அந்த கொடுமையை தன்னுடைய திறமையால், தன்னுடைய ஓவிய திறமையால் வரைந்து அவர் அதை கார்ட்டூனாக போடுறாரு.
இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துவது தானே கார்ட்டூன். இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? இல்லைல்ல, இது மிக மோசமானது, அரசுக்கு எதிரானது, ஆபாசமானது என்று சொல்லி கார்ட்டூனிஸ்ட் பாலாவை இந்த அரசு கைது செய்திருக்கிறது. இப்போ அவர் ஜாமீனில் வந்துட்டார், அது வேற விஷயம். ஆனால் கைது செய்தது சரியா தவறா அப்படிங்கிற பிரச்சனை தான் இன்றைக்கு நாம் பேச வேண்டிய பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். இந்திய நாடு சுதந்திர நாடு. இந்திய நாட்டிலே அனைவருக்கும் அனைத்தையும் பேசுவதற்கான உரிமை இருக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச் என்று சொல்லுவார்கள். அதாவது அரசியல் சாசனத்தின் ஆர்டிகிள் 19வது பிரிவில் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லப்படுற விஷயமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நாம் பேசலாம், நம்ம நினைத்ததை சொல்லலாம், நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவோம். எக்ஸ்பிரஷன்கிறது இல்லை, எழுத்தால் இருக்கலாம் அல்லது ஓவியங்களால் இருக்கலாம், அது வேறு எந்த வகையான போராட்டங்களாலும் கூட இருக்கலாம். இவை அனைத்துமே எக்ஸ்பிரஷன்ஸ் என்று சொல்லப்படும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் குறித்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் எழுதினால் அது தவறு என்று கைது செய்வது என்பது அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு மாறானது. இது தவறான முன்னுதாரணம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1975 நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியட் அது. அப்போது எல்லோருக்கும் கட்டுப்பாடு, என்ன பத்திரிகையில் என்ன கட்டுரைகள் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தி இது வரக்கூடாது என்று பார்க்கிற பிரம்ம பிரயத்தன முயற்சிகள் எல்லாம் அப்பொழுது நடந்தன. அந்த சமயத்தில் ஒரு கார்ட்டூனிஸ்ட் அபு ஆப்ரஹாம் அப்படிங்கிற பெயர் உள்ளவர், அவர் ஒரு கார்ட்டூன் வரைகிறார். என்ன மாதிரி கார்ட்டூன்? அந்த அம்மா நீட்டு நேரத்தில் கையெழுத்து போட்ட அந்த குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி என்கிற குடியரசுத் தலைவர் திரு ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களை நிர்வாணமாக படம் போட்டு ஒரு கார்ட்டூனில் ஒரு மெசேஜை அவர் கன்வே பண்ணுறார். அது சொன்ன உடனேயே ஆளுங்கட்சியில் இருந்தவங்கெல்லாம் உடனடியே அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு அவரை கைது செய்ய அரசு மறுத்துவிட்டது. உண்மை, இது நடந்த சம்பவம். அப்புறம் அதே நபர், அதே அபு ஆப்ரஹாம் யாரை நிர்வாணமாக வரைந்து கேலி சித்திரத்திலே அடையாளப்படுத்தினாரோ அவருக்கு அதே குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமதுவின் கையாலேயே அவார்டு வழங்கப்பட்டது. இது எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இட்ஸ் அ டெமோக்ரஸி. ஒரு ஜனநாயக நாட்டில் நம்முடைய கருத்துக்களை கேட்கிற அந்த சகிப்புத்தன்மை என்பது கட்டாயமாக ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும். இப்போது ஃபோர்த் பில்லர் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவுமே சொல்லுவோம், ஜுடிஷியரியை சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டிவை சொல்லுவோம், அல்லது லெஜிஸ்லேச்சரை சொல்லுவோம். இந்த 3 தூண்கள் ஜனநாயகத்தின் முக்கிய தூண்கள் மட்டுமல்ல. 4வது தூணான பத்திரிகைகளும் இன்றைக்கு ஜனநாயகத்தின் ஆணி வேரை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இந்த மாதிரியான கருத்து சுதந்திரங்கள் முடக்கப்பட்டால், இப்படிப்பட்ட கருத்து வெளிப்பாட்டுகளுக்கு தடை ஏற்பட்டால் அல்லது நபர்கள் மீது கைது நடவடிக்கை தொடர்ந்தால் ஜனநாயகம் தழைக்குமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி தான் நம்ம பார்க்க வேண்டி உள்ளது. பாலா அவர்கள் செய்தது என்ன தவறு, ஏன் இப்படி வருகிறது அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இப்போது குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இப்போது நான் என் கைத்தடியை நல்லா சுற்றுவேன், அதனால் நான் மூக்கு நுனி வரைக்கும் நான் தட்டுவேன் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா? அப்போது என்னுடைய கைத்தடியை சுற்றுவதற்கான சுதந்திரம் என்பது அந்த மூக்கின் நுனி வரையில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணினா அது தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கிற விஷயமாக பார்க்கப்படும். ஆனால் இது ஒரு பப்ளிக் காஸ், தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். கந்துவட்டியினால் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலமாகட்டும், காவிரி நதிப்படுகை ஓரமாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன, இது ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஒரு முயற்சி. அப்போது இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட வழக்குகள் தொடுப்பது என்பது சரியா என்பது நம்ம ஜனநாயக ரீதியாக சிந்திக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை உள்ள அனைவருக்கும் நான் முன்வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இப்போ இதற்கான எதிர்ப்பு குரல் இன்றைக்கு எல்லா அரங்கங்களிலும் வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால், உடனே அதாவது ஆட்சியாளர்களை விமர்சித்தாலே தவறு என்று சொல்லுவது எப்படி சரியாக இருக்க முடியும்? திருக்குறளில் ரொம்ப அழகாக சொல்லுவார் திருவள்ளுவர், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கெடும். எப்படி
ஒரு அரசன் வந்து அரசு செய்கிற பொழுது, அவன் தவறு செய்கிற பொழுதெல்லாம் அவனை தட்டி கேட்கிற அல்லது இது தப்பு என்று சொல்லுகிற மனிதர்கள் இருக்கிற பொழுது, மந்திரிகள் இருக்கிற பொழுது, பிரதிநிதிகள் இருக்கின்ற பொழுதுதான் அந்த அரசு நன்றாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது சீர்கெட்டு அழிந்து விடும். ஆகவே விமர்சனங்களை மிக பொறுப்போடும் பொறுப்புணர்ச்சியோடும் பொறுமையாகவும் பார்க்க வேண்டியது அரசினுடைய கட்டாயம். அப்போ இந்த மாதிரி விமர்சனங்கள் வருகிறது என்றால் அங்கே ஒரு குற்றம் நிகழ்கிறது, அங்கே ஒரு தவறு நிகழ்கிறது என்பதை புரிந்து கொண்டு அரசதை சரி செய்ய வேண்டுமே அல்லாமல் பேசுகிற எல்லாமே என்னை பார்த்து ஒருத்தன் கை நீட்டி பேசிடுவானா அப்படின்னு சாதாரண ஜனங்க சொல்கிற மாதிரி ஒரு அரசு செயல்பட முடியாது. ஏன்னா அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டது தான் அரசும் தனி மனிதனும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுதந்திரமான எண்ணங்களை பதிவு செய்கிற ஓவியம் ஒன்றை வரைந்ததனால், கார்ட்டூனாக அது வெளிவந்ததனால் அவரை கைது செய்வது என்பது அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு மாறானது, நம்முடைய அடிப்படை உரிமைகளுக்கு மாறானது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்கிற அந்த குறிப்பிட்ட பிரிவுக்கு எதிரானது. எனவே அரசு, நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்தது. வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு டிஃபமேஷன் கேஸு எங்கே அதிகமாக பதிவு செய்யப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான். அதை கண்டித்து உச்சநீதிமன்றம் சொல்லுங்க, ஏன்னா வாயே திறக்கக்கூடாதா தமிழ்நாட்டில் அப்படின்னு ஓப்பனாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பேசினதையும் இந்த நேரத்தில் நாம் நினைவுக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரியான, அதாவது கருத்து சுதந்திரத்தின் குரல் வளையை நெரித்து உண்மைகளை மறைத்து விட முடியாது என்பதனை அரசுகளும் ஆட்சியாளர்களும், அது மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும், புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நம் தொலைக்காட்சியினுடைய விளைவுகளை பற்றி, குழந்தைகளை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளுக்கு அவை ஒரு இடியட் பாக்ஸ், அவை எதிரி என்றே கூறுகிறார்கள். அதில் இன்று பார்த்தோம் என்றால் எத்தனையோ சோசியல் மீடியாக்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கின்றது. இந்த குழந்தைகள் பல கோணங்களில் அவர்கள் பார்க்கின்றார்கள். அதாவது தொலைக்காட்சியில் சரி, கம்ப்யூட்டரும் சரி, அது திறந்தாலே பல மாதிரி வந்து விழுகின்றது. நீ விரும்பினாலும் நாம் விரும்பாவிட்டாலும் அவை விழுந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ நாம் அது பார்த்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதுபோல் குழந்தைகள் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு பிற்காலத்தில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கின்றார்களாம். இந்த இளம் வயதிலே அவர்கள் பார்த்து அவர் வாழ்க்கையில் ஒரு ஆண் பெண் என்பது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன ஒரு உடன்பாடு, என்ன அது உறவுகள், என்ன அது நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. ஒருவரை ஒருவர் மதிப்பதில்லை. ஆண் பெண்ணை மதிப்பதில்லை, பெண் ஆணை மதிப்பதில்லை. காரணம், இதுபோல் மீடியாக்கள் மூலமாக தேவையற்ற ஒரு காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து நம்ம மனதில் பதிந்து விடுகிறது. எத்தனையோ மாணவர்கள் திருமணமே வேண்டாம் என்று இருக்கின்றார்கள். நம்ம வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு தூண் அது. அது மூலமாகத்தான் நாம் நம்முடைய சந்ததிகளை நாம் பெருக்க வேண்டும், சந்ததிகளை வளர வேண்டும். இப்போ எடுத்துக்கணும் என்றால் அப்படி அல்ல. எத்தனையோ பேர்கள் திருமணமே வேண்டாம் என்று இருக்கின்றார்கள். சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், திருமணமான பிறகும் ஒருவரை ஒரு மதிப்பதில்லை. காரணம், அவர்கள் சில மீடியாக்களை பார்த்து, காட்சிகளை பார்த்து அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துவிடுகிறது, இவர்கள் இப்படித்தான் என்று நினைக்கின்றார்கள். சில குழந்தைகள் என்ன நினைக்கின்றது, பார்த்துவிட்டு தன்னுடைய பெற்றோர்களையே நினைக்கின்றதாம். அது அம்மா சரியில்லை, அம்மா இதுதான் அம்மாவா? அம்மா என்பது ஒரு பெரிய புனிதமான ஒரு வார்த்தை, புனிதமான ஒரு பொறுப்பு, அது ஒரு புனிதமான ஒரு தாய்மை என்பது. அந்த புனிதத்தையே அவை கெடுத்து விடுகிறது இப்போது இருக்கிற சோசியல் மீடியாக்கள். ஆகவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், இதுபோல் தொலைக்காட்சிகளை நாம் வீட்டின் மத்தியில் வைக்க வேண்டும். தனியாக வைக்கக்கூடாது, ரூமில் வைக்கக்கூடாது, அறைகள் வைக்கக்கூடாது. நம் ஹாலில், ஓப்பன் ஹால் இருக்க வேண்டும். அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் நம்மளுடைய பார்வையில் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதுபோல் தேவையில்லாத மீடியாக்களை நாம் கண்ட்ரோல் இருக்கின்றது, அது கண்ட்ரோல் கொடுத்து வேண்டும். அதுபோல் காட்சிகள் வராது. இதுபோல் நாம் குழந்தைகளுக்கு நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும்.
வயது வந்த பிறகு நாம் அவர்களை இன்றைய காலத்தில் அவர்களை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது, குழந்தைகளை முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு அதை செய்து கொடுக்க வேண்டும். தனியாக அவர்களை விடக்கூடாது. தனியாக ரூமில் வைத்து அவர்கள் டிவி பார்ப்பதோ தொலைக்காட்சி பார்ப்பதோ இருக்கக்கூடாது, கம்ப்யூட்டர் பார்ப்பதோ இருக்கக்கூடாது. ஹாலில் வைத்து விட வேண்டும். அது பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர் என்ன பார்க்கிறார்கள் என்று. கண்டிப்பாக அவ்வாறு இருந்தால்தான் அந்த குழந்தைகளை நாம் சிறப்பாக கொண்டு வர முடியும் என்று ஆராய்ச்சிகளை கூறுகின்றது இன்று. ஆகவே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் வாழ்க்கையே பாதை மாறுகின்றது, வாழ்க்கையே மாறிவிடுகின்றது. ஒரு மரியாதை இல்லை, ஒரு ஒரு அந்தஸ்து இல்லை. ஆகவே நாம் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குழந்தைகள் சிறப்பாக வளர வேண்டும் என்றால் நாம் அவர்களை இப்பொழுது கண்காணிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நண்பர்கள் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது எப்படி என்றால் நண்பர்கள் மூலமாக தான் அவர்கள் நல்லவர்கள் இருக்கின்றார்கள், கெட்டவர்கள் இருக்கின்றார்கள், எல்லாமே அதன் மூலமாக நடக்கின்றது. பெற்றோர்கள் சொல்வதை அவர் கேட்பதை விட நண்பர்கள் சொல்வதை கேட்கின்றார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குழந்தைகள் எத்தனை நண்பர்கள் இருக்கின்றார்கள் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஏதோ நண்பர் இருக்கின்றார்கள், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கின்றார்கள், போகிறான் வரான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அந்த நண்பர்களிடம் நாம் பழக வேண்டும். நண்பருடைய பெற்றோரிடம் நம்முடைய குழந்தை எத்தனை நண்பர்கள் இருக்கின்றார்கள், யார் யார் நண்பராக இருக்கின்றார்கள் என்று அந்த நண்பனுடைய பெற்றோரிடம் நாம் பழகிக்கணும். அப்படி பழகிட்டோம் என்றால் இவர்கள் பாதை மாற மாட்டார்கள் என்று கூறுகின்றது ஆராய்ச்சிகள். இல்லை என்றால் அவர்கள் நண்பர்கள் நல்லவர்கள் இருக்கலாம், கெட்டவர்கள் இருக்கலாம். நண்பர்கள் நம்ம குழந்தை பாதை மாறிவிடக்கூடாது. நாம் இவ்வாறு அந்த பெற்றோருடன் நாம் ஒரு சின்ன கம்யூனிகேஷன் வைத்திருந்தால் அவர்கள் அதுபோல் ஒரு வேலையில் ஈடுபட மாட்டார்களாம், பயப்படுவார்களாம். ஆகவே நம் குழந்தையை நாம் நல்முறையில் கொண்டு வருவதற்கு இது ஒரு சிறந்த எளிமையான வழியாக இருக்கும். நாம் நண்பர்களுடன் அவர்கள் பெற்றோர்களுடன் இந்த பெற்றோர்கள் ஒரு கம்யூனிகேஷன் வைத்துக்கொள்ள வேண்டும். ஹலோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க பயப்படுமா, 2 பேரும் அதை சொல்லிக் கொடுத்துவார்கள் என்று. குழந்தைங்களுக்கு இந்த பயத்தில் நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு நாம் குழந்தைகளிடம் கண்ணியமாக அது சில விஷயங்களை நாம் பணிந்து போக வேண்டும். அதே நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை எதிர்க்கக்கூடாது. அவர்களை எதிர்த்தோம் என்றால், குழந்தைகள் அதிகாரம் காட்டணும் என்றால் அவர்கள் அடிக்கடிக்கு எகிறதான் செய்யும், பணியாது. நாம் குழந்தைகளிடம் நாம் நம்ம அதிகாரத்தை காமித்து அடக்கி அவர்களை வெல்வது என்பது முடியாத காரியம். தயவுசெய்து விட்டு விடுங்கள் அந்த எண்ணத்தை. நாம் அதிகாரத்தின் மூலமாக, நம்முடைய இதன் மூலமாக, அதாவது நம்முடைய பலத்தின் மூலமாக அவர்களை நாம் அடக்கி வைத்து விடலாம் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள். ஊரை நீங்கள் அடக்கலாம், ஆனால் உங்கள் குழந்தையை நீங்கள் அடக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக தோற்று விடுவீர்கள், அந்த எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள். உங்கள் குழந்தையிடம் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள், அமைதியாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம். அவர்கள் மரியாதை கொடுங்கள். அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவர்களை பணிந்து போகின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். பணினா பணிந்து கொண்டு இருக்கணும் என்று அர்த்தமல்ல, மிக கவனமாக இருக்கணும். அவர்கள் ஒவ்வொரு ஆக்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கொண்டதாக இருக்க வேண்டும். இதுபோல் மீடியாக்கள் அதிகமாக வந்துவிட்டது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. எத்தனையோ நாம் சைபர்லாம் வந்துவிட்டது, கிரைம். ஆகவே எத்தனையோ நல்ல குடும்பங்களில் உள்ளவர்களாம் இன்று இது மூலமாக, சைபர் செக்ஸ் மூலமாக அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள். தேவையில்லாமல் அனாவசியமாக ஒன்றுமே இல்லாமல் அவர்கள் இதில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். ஆகவே அவர்கள் நாம் இதை கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு சொல்லித்தந்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கி அவர்களை அந்த நல்ல குழந்தைகளாக அவர்களை உருவாக்க வேண்டும். சமுதாயத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.